எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்க வண்டியில கிளம்பி எங்க ஊருக்கு வந்து கோடி அற்புதர் அந்தனியார் கோயில் நேத்து எங்க ஊர்ல 8ஆம் திருவிழா இருந்து மார்னிங் மாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஈவினிங் ஆராதனைல 8ஆம் திருவிழானால மாதாவோட தேர் பவனி வந்துச்சு. எங்க வீட்டு மின்னுக்குள்ள வீடியோ தான் இது. எங்களுக்கு வந்து பங்கு கோயில் கிடையாது, கிழவனோட கிளை பங்கு தான். எங்க ஊர்ல இருந்து 8ஆம் திருவிழாக்கு வந்து மாதாவோட சப்பரம் தான் தேர் பவனியா கொண்டு வரும். மாதாவோட சப்பரம் நான் போட்டிருக்க கோலம் இது ரெண்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்பரம் சுத்தி கோயிலுக்குள்ள வந்ததும் நற்கரண ஆராதனை தொடங்கிட்டு நற்கரண ஆராதனை முடிஞ்சதும் ஆசன விருந்து இருந்து அச்சம்பாடு அந்தோனியார் கோயில் திருவிழாவோட ஸ்பெஷல் என்னன்னா 10 நாள் காலையில நாஸ்டாவும் நைட் அசன விருந்து நடக்கும். ஆட்டுக்கறியோட எலும்பெல்லாம் போட்டு பருப்பு குழம்பு வைப்பாங்க, வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஒயிட் ரைஸ், எலும்பெல்லாம் போட்ட பருப்பு குழம்பு, மட்டன் கூட்டு, குடல் கூட்டு, ரசம், கூடவே பாயசம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் சாப்பிடுறது ஒரு சின்னதா வீடியோ எடுத்துட்டு நாங்களும் ஃபேமிலியா உட்காந்து போன வருஷம் நானே தங்கச்சி திருவிழாக்கு வரல. நான் 2 வருஷமா இந்த மட்டன் கூட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன், மிஸ்ஸும் பண்ணிருக்கேன். எங்க ஊர்ல உங்க சமைக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இங்க மட்டும் தான் மட்டன் சாப்பிட, வேற எங்கேயுமே நாங்க மட்டன் சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு எங்க ஊர்ல 9ஆம் திருவிழா, நற்கரண ஆராதனை, அதனை தொடர்ந்து அசன விருந்து இருக்கு. அதனால அக்கம் பக்கம் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டு கோடி அற்புதருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லுங்க. யாரெல்லாம் அச்சம்பாடு திருவிழாக்கு வந்தீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.